சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கும் படமாக இந்த படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்திருந்தது. இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் பரபரப்பாக பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து வினோத் ஜனநாயகன் படத்தை குறித்தும் மேலும் தன்னுடைய அடுத்த படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து எடுக்கப்பட போகிற பிரம்மாண்ட படத்தை குறித்தையும் சொல்லியிருந்தார். அதை பற்றின ஒரு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து இளம் இயக்குநர்களோட பயணம் செஞ்சுட்டு வராரு. அந்த வரிசையில் நெல்சனாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளாக தேர்வு செஞ்சு இப்போ நடிச்சிட்டு வராரு. மேலும் தலைவர் 173 படத்துக்கான கதை தேர்வுலையும் ஈடுபட்டு வராரு. பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை எடுக்க போகிறதா ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் வினோத் இந்த படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. கடைசியாக வினோத் கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டாங்க. கடைசியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே நிலுவையில் இருக்குது. அதை தொடர்ந்து விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் இந்த படத்தை வினோத் எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் வருது. ஆனாலும் அதிலாம் மறுத்துட்டு தான் வராரு வினோத். கண்டிப்பாக தரமான ஒரு ஆக்ஷன் படைப்பாக இருக்கும். மக்களுக்கு ஏமாற்றம் அடையாத ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஸ்டோரியை தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த வினோத் தன்னுடைய அடுத்த படம் மிக பிரம்மாண்டமாக இருக்க போது ஒரு முக்கியமான நடிகரை வச்சு தான் எடுக்க போகிறேன் என சொல்லியிருந்தார். அது வேறு யாரும் இல்லை, ரஜினியை சந்தித்து சமீபத்தில் தான் வினோத் அவர்கள் ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு. ரஜினிக்குமே இந்த கதை பிரித்து போச்சான். அதாவது போலீஸ் ஸ்டோரி தான் இந்த படம். கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டோரியில் தான் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது தர்பார் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. தொடர்ந்து அண்ணாத்த படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் படம் அவருக்கு கை கொடுத்தது. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து கூலி படம் ஓரளவுக்கு சுமாரான கை கொடுத்தது. இப்போ வினோத்தோடு சேர்ந்து ஒரு போலீஸ் காப் ஸ்டோரி நடித்தார்னா இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி ரஜினிகாந்த் யார் என்பது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டோரியாக எடுத்த வினோத் தீரன் அதிகாரம் 1 படத்தில் அவர் யார் என்று நிரூபிச்சிருப்பார். அதே போல் ரஜினிகாந்தை வச்சும் ஒரு படம் பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வினோத்தும் ரஜினியும் சேர்ந்து காம்போவில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.